கத்திரிக்காய், சீனி அரைக்காய், தக்காளி பழம், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டைலாம் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேங்காய், சீரகம் போட்டிருக்கேன். இதை திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், மல்லிப்பொடியெலாம் போட்டு அரைக்கணும். மசாலா வத்தல் மல்லிப்பொடியும் போடு. மசாலா அரைஞ்சிட்டு வெங்காயம் போட்டு நச்சு வலிக்கணும். 1-2 அரைச்சி வலிக்கணும். ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம். 1-2 அரைச்சிட்டு வலிச்சிடணும். மசாலா ரெடி ஆகிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ காய்கறிலாம் போடணும், தக்காளி போடணும். அதனால் புளியை பார்த்து ஊற்றிக்கணும். முதல்ல ஓரளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கணும். பிறகு தேவைன்னா பார்த்துக்கிட்டு புளி ஊற்றிக்கணும். நம்ம புளிக்குழம்பு தான் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். பார்த்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தக்கன ஊற்றிக்கணும். புளி குழம்புக்கு உப்பு போட்டு மஞ்சள் பொடி குழம்புக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, காய் கொதித்து வேகணும்னா குழம்பு கொஞ்சம் வற்றும். அதனால் அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொதிக்க வச்சு வைப்பேன். மொச்சக்கொட்டை அரிஞ்சிட்டு மொச்சக்கொட்டையை வறுத்து நல்லா 2-3 தரம் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு அவிச்சிருக்கேன். ஒரு 6 விசில் அவிச்சிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கணும். காய்கறியை போட்டு லேசாக பிரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு
வச்சுருக்கோம். அதனால் காய்க்கு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். குழம்பு ஊற்றி மொச்சக்கொட்டையை போட்டு வேக வச்ச மொச்சக்கொட்டையை போட்டாச்சு. குழம்பு இந்த அளவுக்கு இருக்கணும். இது காய்கறிலாம் நல்லா அவிஞ்சு குழம்பு வற்றினா சரியாக வந்துடும். இந்த அளவுக்கு உரப்பு புளிப்புலாம் தேவையாக போதுமானு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு வச்சாங்க காய்கறிலாம் நல்லா வெந்து வரும்போது குழம்பு நல்லா வற்றிடும். சரியா அவ்வளோ மூடி வச்சிடணும். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லை காய்கறி இன்னும் வேகணும். காய் இன்னும் வேகலை. காயெல்லாம் இன்னும் நல்லா வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். காய் நல்லா வெந்துட்டு ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை போட்டுக்கிறது. தேவைன்னா போட்டுக்கலாம், வெல்லம் போட்டால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. அந்த உரப்பு புளிப்புலாம் இந்த சுவையோடு நல்லாயிருக்கும். இந்த சின்ன துண்டு தான் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த வெல்லம் போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இறக்க வேண்டியதான். வெல்லம் போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் கொதித்த உடனே இப்போ வெல்லம் போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்டு குழம்பு போதும். இந்த பக்கம் போதும். குழம்பும் நல்லா வற்றிட்டு அப்போலாம் இந்த காய்கறிலாம் அமைஞ்சு நல்லா குழம்பு கரெக்டாக வந்துட்டு. எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு. கொழுகொழுன்னு கட்டியாக வேணுங்கவங்க கொஞ்சம் தண்ணியை குறைச்சி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு கொழுகொழுன்னு இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் குழம்பு.